நாளும் கோலும் என்ன செய்யும் நான் முருகன் இருக்கையில் குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி. என்றும் நம்முடைய முருகபெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே, எத்தனை பேருக்கு நம்முடைய தமிழ் கடவுளான முருகபெருமான பிடிக்கும்? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் மூலமாக தெரியப்படுத்துங்க. கமெண்ட்ல முருகான்னு கொடுங்க. நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். ஏன்னா எல்லாருமே ஒரு கர்மாவில தான் பிறந்திருக்கோம். அந்த கர்மாவை எப்படி எதிர்கொள்ளணும் அதுக்கான பதிவு தாங்க இது. நீங்க மாத பலன் பாக்குறீங்கன்னா, குரு சுக்கரன் ஜோதிடியில பாக்குறீங்கன்னா, கண்டிப்பா உங்களுடைய ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்திய நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான யோகம் இருக்கு. ஏன்னா இந்த மாசத்துல ஜூலை மாசத்துல 2 ராஜ யோகம் இருக்கு. ஒண்ணு, வருஷத்துல ஒரு வாட்டி புதன் ஆட்சி பலமாயி புத ஆதித்ய யோகத்துல சூப்பரா உட்கார்ந்துருக்காரு. ஒண்ணு. அடுத்து சிவராஜ யோகம். இது 2 யோகமும் உங்களுடைய ராசிக்கு அது நல்லது கொடுக்குமா கெட்டது கொடுக்குமா? அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, பொதுவாக கும்பராசி கால சக்கரத்தின் 11வது ராசி தான் இந்த கும்பராசி. எப்போதுமே பாருங்க, ஒரு லாபகரமான ஒரு குணம் கும்பராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். எப்படி லாபகரமான எண்ணம் இருக்குங்கிறாங்க. லாபம்னா காசு பணம் இல்லை, எங்க இருந்தாலும் தன்மானத்தோட இருப்பாங்க. எப்படி தன்மானத்தோட இருப்பாங்க. எப்போதுமே குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி பயங்கரமா அறிவா திங்க் பண்ணக்கூடிய ஒரே ராசி எதுனா கும்பராசி. அப்படியே எடுத்து சொல்லிடணும். எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. பயங்கிறது உங்கள்கிட்ட கிடையாது. யார்கிட்டையும் கை கட்டி நிற்கணும் உங்கள்கிட்ட அவசியமும் கிடையாது. கும்பத்தை பொறுத்தவரை பயங்கரமான திறமையான குணம் கும்பராசியில நிறைய இருக்கு. ஒரு நிர்வாக திறமை இருக்குங்க. எல்லாரையும் ஒரு 10 பேரை வச்சு நிர்வாக முடியும் கெப்பாசிட்டி இவங்ககிட்ட அதிகமா இருக்கும். பிரம்மாண்டமா கற்பனை பண்ணுவாங்க, பெரிய அளவுல யோசிப்பாப்புல. சின்னதா யோசிக்கக்கூடிய ஆள் இவர் கிடையாது. அப்படிப்பட்ட கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஜூலை மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன் இருக்க போகுது அதுக்கான ஒரு பதிவு தான் இது. தயவு செய்து சொல்றேன், இது ஒரு பொது பலனை மட்டும் பார்த்துக்கணும். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது, நம்ம எல்லா வழியும் மாத பலன் பார்க்கும்போது இதை மட்டும் நம்ம கரெக்டா பார்த்தோம். உங்க ஜாதகத்தை நீங்க செக் பண்ணிக்கணும். இந்த மாசம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்க உள்ள வந்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஏன்னா ஒரு சில யோகங்கள் இந்த மாசத்துல உங்களுக்கு இருக்கு. பெரிய மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க நட்சத்திரத்துக்கும் என்னென்ன பலன் அதான ஒரு பதிவு இருக்கு. கிரகமே பார்க்கும்போது ராசிலே ராகு உட்கார்ந்துருக்காரு. 2ஆம் இடத்துல சனி பகவான். அவங்க என்ன சொல்லுவாங்க, 7ரை சனியில பாத சனி சொல்லுவாங்க. எப்படி 5 வருஷம் முடிஞ்சு 6 வருஷம் 6.5 வருஷம் சின்ன 1 வருஷம் 2 வருஷம் பாத சனின்னு சொல்லுவாங்க. அடுத்து 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான். எதுல கேந்திர யோகத்துல. அது ஒரு ரிஷபராசில 5ஆம் இடத்துல சூரியன் புதனும் சேர்ந்து புதாதித்ய யோகம். 6ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமா உட்கார்ந்தாரு. 7ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் கேது பகவானும் சேர்ந்திருக்கு. இதான் கிரகத்தோட அமைப்பு. இன்னும் சூரிய பகவான் பாருங்க, இன்னும் அவரும் 6ஆம் இடத்துக்கு எதிரி ஸ்தானத்துல பகையை வெற்றியை ஜெயிக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு எப்போ வருவாங்க? சிவராஜ் யோகம் எப்போ வரும்னா உங்களுக்கு ஜூலை மாசம் 16ஆம் தேதி இந்த சூரிய பகவான் பயிற்சி ஆன உடனே அந்த யோகம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஏன் நிறைய பேருக்கு எல்லாருமே கும்பராசியை பொறுத்தவரை பயப்படுறாங்க. என்னடா 2ஆம் இடத்துல சனி இருக்கு, பாத சனி சொல்றாங்க, 7ரை சனி. இதைதான் அவங்களோட ஒரு மைண்ட் தாட், ஒரு குழப்பத்துல இருக்காங்க. தயவு செய்து சொல்றேன், இனிமே 7ரை சனி தாக்கம் குறைய போதுங்க. நிறைய பேருக்கு பாதிக்காது. ஒருவேளை சனி புத்தியோ இல்ல சனி திசையோ நடந்தாதான் பாதிக்கும். இல்லைன்னா சனி புத்தி வரலன்னா கண்டிப்பா நிறைய பேர் பாதிக்காது. ஏன்னா சில பேருக்கு சனி போகும். ஏன்னா இவரை கண்டு யாருமே பயப்படாம இருக்க மாட்டாங்க. இவர் வந்தாதானே ஜாதனோட எடுப்பாங்க. ஏன்னா 7ரை சனி சொல்லி நிறைய பேர் இந்த 7ரை சனியை பயந்து போய் நிறைய விஷயத்த சாதிக்காம விட்டுறாங்க கும்பராசிக்காரங்க. அதுக்கான ஒரு விஷயத்த பண்ண மாட்டாங்க. ஒண்ணும் இல்லை, இப்ப குரு பாக்குற உச்சமாயி சனிமான பாக்குறாரு. அப்ப எந்த ஒரு கெட்டதும் நடக்க விடக்கூடாது. அப்ப அதுக்கான பரிகாரம் நீங்க எந்த கோயிலுக்கு போய் இது பண்ணாலும் உடனே சித்தி ஆகும். தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இந்த பெருசா கெட்டதை நீங்க பெருசா சிந்திக்காதீங்க. மைண்ட கண்டிப்பா உங்களால முடியும். உங்களோட திறமை இருக்கு. கும்பராசியில நிறைய திறமை இருக்கு தெரியுமா? இருக்குதுலே பண்ற ராசியில கும்பராசியில அதிகம் திறமை இருக்குது. அதை வெளியில கொண்டாந்து இவங்க பெரிய அளவுக்கு போயிடுவாங்க. படிச்சிருக்க மாட்டாங்க. ஞானம், இயற்கையான ஞானம் இருக்குங்க உங்கள்ட்ட. ஏன்னா இப்ப நல்ல டைம் சூப்பரா இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு நிரந்தரமான வேலை இல்லை. எப்படி வேலை பார்க்கறதுல பிரச்சனை இருக்குது. இது என்ன காரணம் பார்த்தா ஜாதகத்தை பாருங்க, தசாபதி மாறி போயிருக்கும், சரியா இருக்காது. வேற ஒண்ணும் கிடையாது. நல்ல வேலை இருக்காது, கடன் இருக்கும், பகை இருக்கும், நண்பர்கள், கூட்டாளி, நிறைய தடங்கள், திருமணம் ஆகாம ரொம்ப கஷ்டப்படுவீங்க. பெருசா ஒரு விஷயத்துக்காண்டி நீங்க ஸ்டெப் எடுத்து வச்சிருப்பீங்க, அந்த விஷயம் நடந்திருக்காது. அதுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். பொருளாதார பிரச்சனை இருக்கும், வருமான பிரச்சனை இருக்கும். அந்நியர் நல்லா பாருங்க, வேற மதத்தார அந்நியர்ல பிரச்சனை இருப்பீங்க. பல்லு வலி இருக்கும், வயிறு சார்ந்த பிரச்சனை இருக்கும். படிக்கக்கூடிய படிப்பு கல்வியில ஒரு மந்தமான தன்மை இருக்கும், தடங்கள் இருக்கும், பிரச்சனை இருக்கும்.
வெளிநாடு போயிருக்க மாட்டீங்க, வெளியூர் போக முடியாது, இது மாதிரி தடங்களை கொடுத்துருப்பாரு. எது சம்மந்தம் படிச்சாலும் சரியா இருந்திருக்காது. கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் இருந்திருக்கும். தொழில் ரீதியாக எவ்வளவு எஃபெக்ட் போனாலும் தொழில நல்ல ஒரு லாபத்தை பார்த்துருக்க மாட்டீங்க. நல்லா எஃபெக்ட் போடுறீங்க, ஆனா தொழில எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இது ஏன் என் லைஃப் இப்படிதான் இருக்குமா? சில பேர் பாருங்க பிறந்தது கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்க ஜாதகத்தை பாத்தீங்கன்னா எல்லா கிரகமும் சரியா இருந்திருக்காது, தெசா புத்தி சரியா நடந்திருக்காது. நீங்க நினைக்கிறீங்க நமக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை. எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் ஒவ்வொரு கர்மாவை கொடுத்துட்டா அந்த கர்மாவுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணாம விட்டுறாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப எல்லாமே டோட்டலா மாறும். நான் சொல்லல, உங்களுக்கு நிறைய ஒரு பிரச்சனை ஒரு முடிவு கட்டக்கூடிய நேரம் இந்த கும்பராசிக்கு இந்த ஜூலை மாசம் இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது கும்பராசி தான், நிறைய ஜாதகம் கொடுத்தது ஏன்னா கும்பராசி தான் குரு சுக்கிரன் ஜோதிடர்கள். இப்ப எல்லாமே நிறைய ஒரு மாற்றம் அனுகூலமா வரும். இதை பயன்படுத்துறது உங்களுடைய கையில தான். ஒண்ணும் இல்லைங்க, இப்ப ஒண்ணும் இல்லை. இப்ப கடன் இருக்கா? நிறைய பேர் கடன் இருக்குல்ல, கடன் இல்லாம இருக்க மாட்டீங்க. எல்ல சனி பாத சனி வந்தாவே கண்டிப்பா கடன் இருக்கும். அந்த கடன் சுமை சரியாகும். என்ன காரணம் தெரியுமா? நல்லா பாருங்க, கடனுக்குள்ள அதிபதி குரு தானே, அவரே சனி பவன் சாரத்துல நிக்கிறாரே. அப்படி உங்களுடைய ராசி அதிபதி சாரத்துல இருந்து உங்களை பாக்குறாரு. 2ஆம் இடத்தை அவரு நேரா 9ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப இங்க வருமான ஸ்தானத்தை பார்க்கணும், இங்க வருமானம் வரணுமே. அப்ப ஜாதகத்துல குரு சரியில்லைன்னா வருமானம் வராது. குரு நல்லா இருந்தா இப்ப வருமானம் பொருளாதாரம் இப்ப சூப்பரா இருக்கும். அவர் நிக்க இந்த சனி பவன் நிக்கணும் பஞ்சமாதிபதியான புதனுடைய நட்சத்திரம் நிக்கிறார், ரேவதியில போறாரு. அப்ப புதனும் நல்லா இருந்தா சூப்பரா. நான் சொன்ன இந்த புத ஆதித்ய யோகம் 5ஆம் இடத்த திரிகோண ஸ்தானத்தை நேரம் அது 11ஆம் இடத்த லாபத்தை போய் ஸ்ட்ரெயிட்டா பாக்குது. அப்ப வருமான பொருளாதாரம் குறையில்லாம இந்த ஜூலை மாசம் உங்களுக்கு இருக்கணும். ஜாத தசாபதி இருந்தா அது இருக்கும், கண்டிப்பா இல்லாம இருக்காது. நீங்க ஜாதத்தை பார்க்காம நிறைய விஷயம் பரிகாரம் பண்ணாம இந்த விஷயத்த போட்டு மனசை போட்டு உழைப்பிக்கிறீங்க. இப்ப நல்ல வேலை இருக்குன்னு நான் சொல்லுவேன் உங்களுக்கு, கண்டிப்பா வேலை இருக்கும். வேலைஸ்தான அதிபதி யாரு? சந்திர பகவான். அங்க யார்? குரு உச்சமா உட்காந்துருக்காரு. 2ஆம் வீட்டு 11ஆம் வீடு அங்க உட்காந்துருக்காரு. அது இல்லாம பாருங்க, உங்களுக்கு சூரியன் இந்த புதாதித்யம் வந்து சிவராஜ யோகம் வருது பாருங்க. நேரா பாருங்க, எப்ப ஜூலை 16 அப்புறம் எப்படிப்பட்ட வேலையிலோ கணவனுக்கோ மனைவிக்கோ யாராச்சும் ஒருத்தருக்கு வேலை வந்துடும். நல்ல வேலை கிடைக்குங்க, எதுவும் ப்ரொமோஷனான வேலை கிடைக்கும். ஏன்னா அது 5ஆம் இடத்துல இருந்து நேரம் 11ஆம் இடத்தை பாக்குது சூரியன். சூரியன் பாக்குறாரு, புதன் பாக்குறாரு. மெயினா வெளிநாடு வெளியூர்லாம் இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை எல்லாமே சரியாரும். வெளிநாட்டு உள்ள அனைவருக்கும் வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறும்னு சொல்லிருங்க. ஏன்னா 8ஆம் வீட்டு யாருன்னா அந்த புதன் தான், வெளிநாடு வெளியூரை குறிக்கக்கூடிய கிரகம். இந்த சனி பகவானும் புதனோட சார்ந்ததும் அவரும் 8ஆம் இடத்தை பாக்குறாரு. எப்படி? அவரும் 8ஆம் இடத்தை பாக்குறாரு, வெளிநாடு வெளியூர். அப்ப வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்குற அனைவருக்குமே டாப்பான ஒரு நல்ல விஷயம், நல்ல யோகம் இருக்குது. தசாபதியை பார்த்துட்டு மூவ் பண்ணா இப்ப கண்டிப்பா 100% சூப்பரா வேலை செய்யும். ஒன்றும் இல்லை, வேற என்ன பேங்க்ல போய் லோன் கேட்குறீங்களா? டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கு, இந்த லோன் வந்தா எனக்கு நல்லா இருக்கும், ரொம்ப கடன்ல மாட்டிக்கிட்டேன், எனக்கு கடனா இருக்கு, பகையா இருக்குன்னு சொல்றீங்க பத்தி, அந்த லோன் இப்ப கேட்டு பாருங்களேன், சாதகமா வரும். அரசாங்க சம்பந்தமா அரசாங்க எக்ஸாமே நான் மாணவர்கள் எழுத சொல்லுவேன். நல்ல ரிசல்ட், செம்ம ரிசல்ட் இந்த ஜூலை மாசம் சாதகமா இருக்கு. இந்த புதாதித்ய யோகமும் இந்த சிவராஜ யோகமும் செம்மையை வேலை செய்யுது. அதனால நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கணும். நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். ஜாத பத் தசாபதி வந்து மூவ் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். வண்டி வாங்கணுமா, வீடு வாங்கணுமா, இடம் வாங்கணுமா, வாங்கிதான் ஆகணும். செவ்வாய் நாள் கேந்திர யோகத்துல சூப்பரா வந்திருக்காரு. உங்களை வாங்க வைக்கும். நீங்க வேணான்னு சொன்னா உங்களை தேடி வரும். விற்க முடியாத விற்பீங்க, இடம் பூமி வாங்குவீங்க. சொகுசுக்காரு சொகுசு பங்களா வாங்கிதான் ஆகணும். ஏன்னா சுக்கிரபவன் சொகுசுக்காரு சொகுசு பங்களா உங்களை பாக்குது. அப்ப மனைவி பேர்லயோ கணவன் பேர்லயோ வீடோ இடமோ பூமி வாங்கணும். உங்க மேல எந்த ஒரு கேஸ் நடந்தாலும் சரி, அப்பா சொத்த தாத்தா சொத்த எந்த ஒரு கேஸ் இருந்தாலும் கேஸ்ல ஜெயிப்பீங்க. உடம்பு ஆரோக்கிய பத்தி நீங்க கவலையப்படாதீங்க. சுகபோக அதிபதி உங்களை பாக்குறாரு, சுக்கிரபகவான். அதுவும் 16ஆம் தேதிக்கு அப்புறம் எந்த உடம்பு ஆரோக்கியம் உங்களுக்கு மருத்துவ செலவு வராது. கொஞ்சம் நண்பர்கள் கூட்டாளி மட்டும் கொஞ்சம் தடங்களை பார்த்துட்டு பார்க்க மாட்டீங்க. காதல் திருமணம், 2வது திருமணம், திருமணத்துக்கு நான் எந்த ஒரு கெட்டதும் சொல்ல மாட்டேன். நல்லா அமைப்பா இருக்கு. +2க்கு மேல படிக்கிறவங்க, மேல் படிப்பு படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே படிப்பு கல்வியை பத்தி கவலைப்படவேனா. உங்களுக்கு இந்த 7 சனுடைய தாக்கம் படிப்பு கல்வியை தடை பண்ணாது. ஏன்னா சனி பகவானே புதனுடைய சாரத்துல அந்த புதாதித்ய யோகம் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துல மேல் படிப்பு பட்ட படிப்பு படிக்கிறனால படிப்பு கல்வியில் எக்காரணம் இவர் கை வைக்க மாட்டார். நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். வெளிநாடு வெளியூர்ல நல்லா இருக்கும். தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு தொழில் சுத்தியம் சூப்பரா இருக்கும். அரசியல் அரசாங்கம் செம்ம லாபம் இருக்கும். இப்ப எடுக்க லாட்ரி யோகத்தை ஜாதகத்தை பார்த்து தசாபதி பத்தி எடுத்தா கண்டிப்பா 100% லாட்ரி யோகம் சாதமா இருக்கு. ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பகவான் பாக்குறாரு, 11ஆம் வீட்டுக்கு 2ஆம் இடத்தை பாக்குறாரு. ஒண்ணு பஞ்சமாதிபதி 5ஆம் இடத்துல இருந்து அவரே 11ஆம் இடத்தை பாக்குறதுனால கண்டிப்பா உழைப்பு இல்லாத வருமானம், காசு வருமானம், கண்டிப்பா லாட்ரி யோகம் 100% வேலை செய்யும். இது என்ன ராசி என்னன்னு பார்த்து எடுக்கணும், சம்பந்தம் எடுக்க கூடாது. ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க, சூப்பராக வாய்ப்பு இருக்கும். இரும்பு சார்ந்த வேலை, ஐடிஐ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, இது எல்லாமே சூப்பரா இருக்கும். ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு ஜூலை மாசத்துல.
இப்ப நட்சத்திர பலம் பார்ப்போமா? முதல் நட்சத்திரம் என்ன வரும்? அதுல அவிட்டம். தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம், எதுவுமே பயப்படாத குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கு. கவலைப்படாதீங்க. அவிட்டத்தில் பாருங்க, எல்லாமே நல்லது மட்டும் நினைங்க, நல்லது உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். தோல்விக்கான விஷயமே கிடையாது, உங்களுக்கு தோல்வியே கிடையாது இப்ப அவிட்டத்தில் பிறந்தது. ஏன்னா உங்க நட்சத்திரத்தின் 4ஆம் இடத்துல இருக்கும்போது வீடு, இடம், பூமி, வெளிநாடு, வெளியூர் எல்லாமே இதுக்கு முன்னாடி நிறைய குழப்பம், வேலை இல்லாம தன்மை, குடும்பத்துல பிரச்சனை, போட்டி, போராட்டம், தடங்கள் எல்லாமே பார்த்ததுன்னா அவிட்டத்தில் பிறந்தவங்க கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. ஏன்னா அவிட்டத்தில் பிறந்தவங்க நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தீங்க. இப்ப எல்லாமே டோட்டலா மாறுது. இப்ப வீடு கட்டணுமா, இடம் வாங்கணுமா, வண்டி வாங்கணுமா, வாகனம் வாங்கணுமா, வெளிநாடு போகணுமா, வெளியூர் போகணுமா, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கணுமா, தொழில் ஒரு மாற்றம் பார்க்கணுமா, எல்லாமே சூப்பரா இருக்கு. அவிட்டம் எதை தொட்டாலும் வெற்றியான ஒரு தருணம் நான் சொல்லுவேன். கவலைப்படாம மூவ் பண்ணுங்க, எல்லாமே நல்லதான் அமையும். உங்களுக்கு நல்ல விஷயம் தேடி வந்துகிட்டே இருக்கும். அவிட்டத்தில் கலைத்துறை, இசைத்துறை சூப்பரா இருக்கும். யூனிஃபார்ம் வேலை பார்க்கணும், எல்லாரும் நல்லா இருக்கும். கட்டிடத்துறை சொன்னா செம்மையா இருக்கும். நான் எந்த ஒரு கெட்டதும் நான் சொல்ல முடியல, அவிட்டத்துக்கு சொல்றேன். நல்ல டைம் பக்காவா இருக்கு. ஏன்னா இதுக்கு நம்ம நிறைய ஜாதகம் கொடுத்து அவிட்டம் தானே. அடுத்த சதய நட்சத்திரம் எதுவுமே பிரம்மாண்டமா பெருசா வாழ்க்கையில சாதிக்கக்கூடிய குணம் நிறைய இருக்கு. நீங்க எதுவும் எல்லாமே கற்பனை பண்ணிக்கிட்டே இருங்க. கற்பனை பண்ணிக்கிட்டே எங்க இறைவன் உங்களுக்கு முருகபுரம் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. முருகபுரம் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அதுக்கு நிறைய பிரச்சனை, வம்பு, போட்டி, போராட்டம், அவமானம், நிறைய வேலை இல்லாம தன்மை, எல்லாமே ஒரு போட்டி, கலகமா நிறைய ஒரு தடங்களை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. உடல் ரீதியா பாதிப்பு, நிறைய தடங்களை சந்திச்சிங்க. இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் சொல்றேன். ஒரு குழப்பமா இருந்துச்சு. இப்ப நல்லா குடும்பத்துல நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். வெளிநாடு போறதா, வெளியூர் போறதா, வேலை ஒரு ப்ரொமோஷன் பாக்குறதா, படிப்புகள் நல்ல ஒரு மாற்றம் பார்க்குறதா, தொழில் ரீதியா ஒரு மாற்றம் பார்க்குறதா, இப்ப கணவனுடைய ஒற்றுமையா நிறைய நல்ல விஷயம் இந்த ஜூலை மாசம் இந்த சில இந்த யோகத்தால உங்களுக்கு சூப்பரா இருக்கு. கவலைப்படாம நீங்க சுக்கிரனே உங்களை பாக்குறாரு. நிறைய விஷயம் நடக்கும். இடம், வீடு, பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர் சூப்பரா அமைப்பு அமைச்சு கொடுப்பாரு. அடுத்து சதயத்துக்கு அப்புறம் இந்த புரட்டாதி நட்சத்திரம். புரட்டாதி நட்சத்திரங்கிறது குருவுடைய நட்சத்திரம். ஆல்ரெடி குரு 6ஆம் இடத்துல இருக்காரு. ஆனா குரு 6ஆம் இடத்துல தான் உங்களுக்கு கெட்டது நடக்காது, நல்லதுதான் நடக்கும். எடுத்த காரியம் வெற்றி. கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வம்பு இருக்காது, வழக்கு இருக்காது, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்காது. எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. வெளிநாடு போறது, வெளியூர் போகுது, படிப்புகளில் ஒரு மாற்றம் ஆகுது, தொழில ஒரு மாற்றம் ஆகுது, எல்லாமே சூப்பரா இருக்கு. நல்ல வேலை இருக்கும், நல்ல உத்தியோகம் இருக்கும், உயர் பதவி தேடி வரும். மெயினா அந்த ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஐடிஐ ஃபீல்டு, பணம் கொடுத்து வாங்கக்கூடிய அமைப்பு, கமிஷன் வியாபாரம், இது எல்லாமே சூப்பரா இருக்கும். சகோதர சகோதரி ரொம்ப நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும். வரக்கூடிய ஜூலை மாத பலன் கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.